அந்த திங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் சரி ஃபாரின் ரேடியோ கார்ல கேட்டுக்கல கிடைக்கலையா? ஐயம்மா நம்ம சொல்லி வச்சிருக்காங்க வந்ததும் கொடுக்குறாங்க. அடடே வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். இன்னும் நீ இந்த சேட்டை விட்ட பாடுதியா? அவர் தான் என்ன விட மாட்டேன்றாரு. நான் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு ஃபாரின் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருவாரு. இப்ப கூட ஏதோ என் தலையில கட்டிட்டாரு. அது சரி, மோகம் இருக்கிறவங்களை வச்சுதானே இந்த பிசினஸ். என்ன சேட் கரெக்டா? நிம்பளுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு கடவுளுடைய தயவு வேணும். நிம்பிள் அதை ஸ்மகிள் பண்ணி கொண்டு வர முடியுமா? ஓ எஸ், ட்ரை பண்றாங்க. அவர்கிட்ட போய் முடியுமான்னு கேக்குறீங்களே. கடவுளோட தயவு என்ன? கடவுளையே ஸ்மகிள் பண்றவங்களாச்சே. நிம்பளுக்கு கிண்டல் பண்றான். நம்மளுக்கு ஜோக்கு பண்ண வந்தான் இல்ல, பிசினஸ் பண்ண வந்தான். அப்படி என்ன பிசினஸ்? அரே அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒரு வைரத்தோடு கேட்டுருங்க. அதுக்கு என்னமா எல்லாம் கொண்டாந்து கொடுத்துருவாரு. அப்புறம் என்ன சேட்டு கம்பி நேட்டு? நிம்பளுக்கு தோசி படா படா ரோதனை பண்றாங்க. வர்றாமா வர்றா. தோசியா? ஆடா தோசி. அப்புறம் ஓகேமா உட்காருங்க. நீங்க எப்படி இருக்கு? உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? காஷ்மீர்ல இருக்காரு. அடுத்த வாரம் திங்கட்கிழமை வர்றதா? இப்பதான் தந்தி வந்தது. பரவாயில்லையே, நான் வந்த நேரம் பார்த்து தந்தி வந்திருக்கு. ஆமா, நீங்க எங்க இருந்து வரீங்க? இந்த ஊர்ல கொஞ்ச நாள் தங்கி புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு வந்தேன். ஹோட்டல்ல எங்க இடம் கிடைக்கல. அப்போ உங்க ஞாபகம் வந்தது. அப்படியே பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். என்னது பாத்துட்டு போலாமா? நல்லா இருக்கே. நீங்க இங்கதான் தங்கணும். இது உங்க வீடு. நீங்க கொடுத்த வாழ்க்கை போதும் போதும். தஞ்சிட்டோம். மாடியில இருக்க கெஸ்ட் ரூம் அம்மாவுக்கு ரெடி பண்ணு. அதுக்கெல்லாம் ஒரு நொடியில ரெடி பண்ணிடுறேன். அம்மா உங்களை பத்தி நினைக்காத நாளே கிடையாது. பொழுது விடுஞ்சு பொழுது போனா உங்க பேச்சுதான். ராத்திரில தூக்கத்துல கூட ஏதோ ஒரு பேரை சொல்லில புலம்புவாங்க. ராணி. ராணி ஸ்ரீராமலி எழுதுற மாதிரி ராணி 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 ராணின்னு புலத்திக்கிட்டே ஜபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வாங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு ஷீட் கொடுக்குறீங்களா? அட நீங்களா? நீங்க எப்படி இங்க? அது வாங்க, மோதிரத்தை தேய்ச்சங்க, பூதம் வந்துச்சுங்க, மதுரைக்கு போகணும்னு சொன்னேங்க, கொண்டு வந்து விட்டுடுச்சுங்க. நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. ஞாபகம் வச்சுக்க வேண்டியதை மறக்க மாட்டேங்க, மறக்க வேண்டியது ஞாபகம் வச்சுக்க மாட்டேங்க. சொந்த வேலையை அந்த ஊருக்கு வந்தேன். ஆமா, நீங்க ட்ரிச்சிக்கு போறதா சொன்னீங்க? அது அது வந்துங்க, எனக்கு இந்த ஊர்லயே வேலை கிடைச்சிருக்குங்க. என்னங்க வேலை? பழக்கம் இல்லாத ஆம்பளை கிட்ட அவன் வேலையும் பழக்கமான ஆம்பளை கிட்ட அவன் ஜாதியும் கேட்கறது ரொம்ப தப்புங்க. ஐயோ, ரொம்ப நல்லா சிரிக்கிறீங்களே. கடவாப்பல் வரைக்கும் கரெக்டா தெரியுதுங்க. பல்லுங்க பச்சரிசி சாதம் மாதிரி பளிச்சுன்னு இருக்குங்க. ஆமா, என்ன பேஸ்டுங்க யூஸ் பண்றீங்க? மூலிகோ. அப்படி ஒரு பேஸ்ட் இருக்குதுங்களா? மூலிகையினால தயாரிக்கப்பட்டது, அதனால அதுக்கு பேரு மூலிகோ. ஓ, உங்க அப்பா நாட்டு வைத்தியங்களா? இல்லைங்க. அப்பாவே இல்லைங்களா? ஐயோ பாவம், எனக்கு அப்பா இருக்காருங்க. உங்க அப்பா என்னங்க வேலை பாக்குறாரு? என்ன வேலை பண்ணலான்னு சதா யோசனை பண்ணிட்டு இருப்பாருங்க. அதுதான் வேலை. ஐயோ, சும்மா சிரிக்காதீங்க. உங்க சிரிப்பை பார்த்தா என் மனசுக்கு என்னவோ மாதிரி இருக்குங்க. என்னமோ மாதிரினா? வேணாங்க, விட்டுருங்க. நீங்க கிளறி நான் உளறி அப்புறம் நீங்க சட்டையை பிடிக்க எதுக்குங்க பம்பு? விட்டுருங்க. பரவாயில்ல, சொல்லுங்க. நான் ஒரு முடவங்க, போதுங்களா? போதலிங்க. நீங்க கொம்பு தேனுங்க, இப்போது புரியுதுங்களா? இந்த பொம்பளைங்களே இப்படித்தாங்க, புரிஞ்சத புரியலேம்பாங்க, புரியாத புரிஞ்சதும்பாங்க. புரிஞ்சும் புரியாம இருக்கு, படிச்சு சொல்லிடுங்களேன். சொன்னா போலீஸ கூப்பிட மாட்டீங்களே? உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கட்டிக்கிட்டா உங்களை இல்லைங்க, மன்னிச்சுங்க, உங்களை மாதிரி ஒரு பொண்ணை கட்டிக்கணும்னு ஆசைங்க.
சப்தஸ்வரம் புன்னகையில் கண்டேன், சங்கீதத்தின் தாலாட்டை கேட்டேன். சப்தஸ்வரம் புன்னகையில் கண்டேன், சங்கீதத்தின் தாலாட்டை கேட்டேன். நடமாடும் கலைக்கூடம் விழிஜாலத்தில் உருவானதோ, விழிஜாலத்தில் உருவானதோ. மூவகை தமிழ் பேசும் பூவிழி இரண்டென்ன, மூவகை தமிழ் பேசும் பூவிழி இரண்டென்ன, நால்வகை குணம் கொண்டு ஆடுமா. நேரம் பொன்னான நேரம் நெருங்கச் சொல்கின்றதோ, சப்தஸ்வரம் புன்னகையில் கண்டே, சங்கீதத்தின் தாலாட்டை கேட்டேன். மாதுளம் கனியாகும் மாலை பொழுது, மாதுளம் கனியாகும் மாலை பொழுது, மஞ்சளின் நிறம் காட்டும் மங்கை அழகு, யாவும் கண்ணாவும் சொந்தம் எடுத்து கொண்டாடவா. சப்தஸ்வரம் புன்னகையில் கண்டேன், சங்கீதத்தின் தாலாட்டை கேட்டேன். நடமாடும் கலைக்கூடம் விழிஜாலத்தில் உருவானதோ, விழிஜாலத்தில் உருவானதோ. ஐஸ்கிரீம் மிஸ்டர் ஐஸ்கிரீம், ஹலோ ஐஸ்கிரீம். என்ன சார் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு உண்டு, நீங்க கிட்ட சொல்லவே இல்லையே? எத்தனை நாளா? இல்ல, இது 2வது மீட்டிங். ஐயா, மீட்டிங்னாலே நமக்கு ஒத்து வராதுங்க. ஆமா, இவர் யாருங்க? இவர் என் பார்க் ஃப்ரெண்ட். பார்க்க ஃப்ரெண்டா? உங்களை ட்ரெயின்ல சந்திச்ச மாதிரி இவர் இந்த பார்க்ல தான் முதல்ல சந்திச்சேன். அடிக்கடி வருவாரு, அரசியல் அரட்டை அடிப்பாரு, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அரசியல் பேசி எனக்கு கிடைச்ச ஒரே ஃப்ரெண்ட் இவர் தாங்க, மத்தவங்க எல்லாம் விரோதம். நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? இப்படி கேட்டாங்க உடனே நான் ஸ்டேட் முதல் நாள் வீட்டுல வேலை பாக்குறேன்னு சொல்லிடுவேன்னு பாக்குறீங்களா? அதான் நம்ம கிட்ட நடக்காது, அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. ஸ்டேட் முதல் நாளா? அவர் என்னவா இருக்காரு?
சேட்டா இருக்காரு. நான் அதை கேட்கலைங்க, அவர் என்ன பிசினஸ் பண்றாருன்னு கேக்குறேன். அதெல்லாம் ஒண்ணும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. என்ன இல்லாம செய்யறாரு மனுஷன். நான் அவர்கிட்ட வேலை செய்யறேன், அவ்வளவுதான். உங்க ஃப்ரெண்டு நல்லதா பேசுறாரு. நீங்க பேசிட்டுங்க, நான் வரேன். பேப்பர் நீங்க சேட் மதன்லால் பேரை சொன்னதும் அந்த பொண்ணோட முகம் சேஞ்ச் ஆனதை கவனிச்சீங்களா? நான் பொம்பளைங்க முகத்துல ஒத்து பார்க்கிற வழக்கம் இல்லைங்க. ஆமா, உங்க சேட் என்னென்னமோ பிசினஸ் பண்றதாக சொன்னீங்களே, அவர் அப்படி என்னதான் பண்றாரு? இப்படி கேட்டாக்கா உடனே நான் தெரிஞ்சது பூரா சொல்லிடுவேன்னு பாக்குறீங்க. அதுதான் நம்ம கிட்ட நடக்காது. அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்க. இப்ப ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. ஆமா ரஞ்சிதா, என்ன விசேஷம் இந்த பக்கம் வந்திருக்க? அதிகாரம் கொடி கட்டிக்கிட்டு பறக்குத. இவர் கேட்டவொன்னு நாங்க பதில் சொல்லிடணும். பெரிய மனுஷன் இவரு. நான் பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டேன். பெரிய மனுஷன் சொல்லிக்க எனக்கு என்ன அருகது இருக்குது? நான் கள்ளக்கடத்தல் செய்யறனா, சாமி செல்ல திருடி வைக்கிறனா, ஒரு கள்ள சாராயமாவது காய்ச்சறனா? ஒண்ணும் இல்ல. நான் எப்படி பெரிய மனுஷன் ஆக முடியும்? நான் பேசுறியா நீ? வேற என்னத்த கண்ட? அது சரி, இந்த சேட்டுக்கிட்ட எப்படி அவனை சிக்குன நீ? தலை எழுத்து வேற வேலை கிடைக்கல, இங்க வந்து சேர்ந்தேன். அது போகட்டும். ஏயா இவ்வளவு பெரிய பங்களாவில நீ மட்டும் தனியா இருக்க? வேற எந்த மடையும் எங்க இருப்பான்? நான் ஒண்ணு, சேட்டு ஒண்ணு, 2 மடையும், அவ்வளவுதான். அது சரி. ஏயா சேட்டு ஒரு பொட்டியில உருண்டை உளோண்டு உளோண்டு ஒரு 4 சென்ட் வச்சிருக்காரு, அவ்வளவுதானே அவருக்கு? இப்படி கேட்டாக்க உடனே நான் கோச்சிக்கிட்டு சேட்டுக்கிட்ட எவ்வளவு சென்ட் இருக்குது, எந்த ஒரு சென்ட் இருக்குது, எங்க வச்சிருக்காரு, எல்லா விவரமும் உங்க கையில உளறிடுவேன்னு பாக்குறேன்ல. அந்த வேலைதான் நம்ம கிட்ட நடக்காது. அது வேற ஆளை பாரு. பொல்லாத சென்ட் வாசனையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். சும்மா தண்ணியை ஊத்தி வச்சு ஊரே மாட்டேங்க. எந்த அறிவு கட்டவன் சொன்ன அந்த மாதிரி அதெல்லாம் நல்ல சென்ட் இல்லைன்னு? விஷயம் தெரியலன்னா எங்கிட்ட கேளு. கேட்டா சென்ட் அடுக்கி வச்சிருக்கிறாரு, அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போவேன். ஒவ்வொரு சென்ட் பாட்டில் எடுத்து பார்க்கலாம், உடம்புல போட்டு வாசனை பார்க்கலாம். 4 சென்ட் பாட்டில் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகலாம். அங்க போய் 10 நாள் யூஸ் பண்ணலாம். வீடு சும்மா கமகமான வாசனை அடிக்கும். அதுக்கு அப்புறம் போய் பேசிக்கிட்டே இருக்க, கொடுத்தாதானே போட்டு பார்க்கலாம், வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். அப்படி வா நம்ம வழி. இதுதான் நம்ம கிட்ட. மத்தவன் வழிக்கு என்னைக்கு நம்ப மாட்டேன். மத்தவங்க நம்ம வழிக்கு வரணும். இப்ப வா, சென்ட் பாட்டில் எங்க அடுக்கி வச்சிருக்கிறாருன்னு காட்டுறேன். உனக்கு எத்தனை சென்ட் பாட்டில் வேணுமோ அத்தனை எடுத்துக்கவா. ஜாம்பது வாசனை இருக்கும் பாரு. வா. சென்ட் பாட்டில வெறும் பொம்மையா இருக்குது. இங்கே சென்ட் இப்படி கேட்டாங்க உடனே நான் கோச்சிக்கிட்டு இதே சென்ட் பாட்டில் இல்லாத இடம் நினைச்சேன்னு சொல்லி இது எந்த சுவிட்ச் ஆயிடுச்சுன்னா இது எப்படி திறக்கும்னு எல்லா விவரமும் சொல்லிடுவேன் பாக்குறேன்ல. அதுதான் நம்ம கிட்ட நடக்குது. அதுக்கு வேற ஆளப்பாரு. இந்த சுவிட்ச பாக்கல, வேற பக்கம் பாரு. இந்த சுவிட்ச பாக்கல. உண்மையிலே பெரிய மனுஷன்.